கண்ணாடினா என்ன தெரியும்? நம்ம முகத்தை தான் காட்டும், சரியா? ஆனா ஒரு மேஜிக் கண்ணாடி உங்க முகத்தை காட்டாம உங்க மனசுல இருக்கிறவங்களோட முகத்தை காட்டினா என்ன நடக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நாள் கிருஷ்ணர் அபிமன்யு வீட்டுக்கு வந்தாரு. அபிமன்யுவோட மனைவி உத்தரைக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. என்ன தெரியுமா? ஒரு அதிசய கண்ணாடி. அந்த கண்ணாடிக்கு ஒரு வினோத சக்தி. அதுல உங்க முகம் தெரியாது. உங்களுக்கு யாரை பிடிக்குமோ, யார் உங்க மனசுல இருக்காங்களோ அவங்க முகம்தான் தெரியும். அபிமன்யு அந்த கண்ணாடியில பார்த்தா உத்தரை முகம் தெரியுது. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றான். அப்ப அங்க வந்த கிருஷ்ணர், என்னடா நடக்குது இங்கன்னு கேட்டார். அபிமன்யு, இந்த கண்ணாடியை பார்ப்போர் முகம் தெரியாது, தங்களின் உள்ளத்தில் இருப்பவரின் முகத்தை காட்டும் சொல்லிட்டு கிருஷ்ணரை கண்ணாடியை பார்க்க சொன்னான். என்ன ஆச்சரியம்! கிருஷ்ணர் பார்த்ததும் கண்ணாடியில சகுனி முகம் தெரியுது. அபிமன்யு ஷாக் ஆகிட்டான். அதிசயம்! பக்தர்கள் கூட தேவனாதான் உங்களை நினைப்பாங்க, ஆனா சகுனி தூக்கத்துல கூட உங்களை கொல்லத்தான் நினைப்பானா கேட்டான். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாரு, சகுனி என்ன திட்டதான் நினைக்கிறான், நானும் அவனை திட்டதான் நினைக்கிறேன். ஒருத்தரை வேணும்னு நினைக்கிறதுங்கிறது நல்ல எண்ணத்துல மட்டுமில்லை, எதிர்மறையான எண்ணத்திலையும் நடக்கும். அந்த எண்ணங்களையே இந்த கண்ணாடி காட்டும். என்ன ஒரு தத்துவம் இல்லையா? உங்களுக்கும் இப்படி ஒரு மேஜிக் கண்ணாடி கிடைச்சா யார் முகம் தெரியும்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.